அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். காதல் 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 இல்லையே சாதல். ஆமாங்க, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க இந்த காதல் மேல. காதல் இல்லாட்டி நம்ம உலகத்துல வேற எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்களோட மனசுக்குள்ள இருக்குதுங்க. அம்மா அப்பா கிட்ட அவங்களோட அன்பு செலுத்துறதும், அண்ணன் அண்ணி கிட்ட அவங்களோட அன்பு செலுத்துறதும், அக்கா மாமா கிட்ட அவங்களோட அன்பு செலுத்துறதும், சித்தி சித்தப்பா கிட்ட அவங்க அன்பு செலுத்துறதும், தாத்தா பாட்டி கிட்ட அன்பு செலுத்துறதும், கணவன் மனைவி கிட்ட அன்பு செலுத்துறதும், ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்களோட காதலி கிட்ட அன்பு செலுத்துறதுமான ஒரு அற்புதமான வார்த்தை தாங்க இந்த காதல். இப்படிப்பட்ட அற்புதமான அந்த வார்த்தை காதலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். ஆனா நம்மளோட இளைஞர்கள் எவ்வளவு தூரம் அவங்களோட காதலியை விரும்புறாங்க அப்படின்றத இன்னைக்கு பயங்கரமா டெஸ்ட் பண்ண போறோம். ஆமாங்க, ஒரு 10 விஷயத்தை உங்களுக்காக பச்சக் பச்சக்குன்னு சொல்ல போறேன். நீங்க கபக் கபக்குன்னு கேட்ச் பண்ணிக்கங்க. இந்த 10 விஷயம் உங்களோட மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களோட காதலை கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு உண்மையான லவ்வர்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு 10 விஷயத்தை உங்களுக்காக கொடுக்க போறேன், கேளுங்க. 1, உங்களோட காதலியோடைய சிரிப்பை எப்பயுமே நீங்க ரசிக்கிறவரா இருக்கணுங்க. 2, உங்களோட காதலி இல்லாத நாட்கள் உங்க காலண்டர்லேயே இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கணும். 3, ஒவ்வொரு டைமும் உங்களை பார்க்கும் பொழுது என்னடா அவன் காதலி மேலே பைத்தியமா இருக்கான்னு சொல்லி ஒரு 4 நண்பர்களாவது சொல்லியிருக்கணுங்க. 4, ஒவ்வொரு டைமும் உங்களை பார்க்கும்போது இந்த உலகமே துப்பு கட்டவன், பொழப்பு கட்டவன், நாசமா போறவன், தண்டச்சோறு அப்படின்னு சொல்லி திட்டுனா கூட உங்களோட காதலி உங்க மேல அதிகமான நம்பிக்கை இருக்கு, உங்க மேலதான் அதிகமான பாசம் இருக்குன்ற எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு தடவையாவதும் உறுத்தி இருக்கணுங்க. 5, ஒவ்வொரு டைமும் உங்களோட கையை பிடிக்கும் பொழுதும் நீ தான் என் உலகம், நீ தான் எனக்கு இவ்வளவு தேவை, நீ தான் எனக்கு அவ்வளவு அன்பு, நீ தான் எனக்கு இவ்வளவு காதல் அப்படின்ற எண்ணத்தை நீங்க உணர்ந்திருக்கணுங்க. 6, உங்களோட காதலியோட கண்ணு பார்க்கும் பொழுது கடவுளே அனுப்பிச்சு வச்ச மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாயிருக்கணும். 7, இந்த உலகத்துல யாருமே எனக்கு தேவையில்லை, நீ கூட இருக்கும் பொழுது அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாயிருக்கணும். 8, சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிய விஷயமா கோவப்படுறதும், அந்த பெரிய ஆங்கிரிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா சமாதானப்படுத்துறதும், சின்ன சிரிப்புகள் மூலமா சமாதானப்படுத்துறதுமான விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கணும். 9, பல மணி நேரங்கள் வெட்டியா பேசினா கூட நேரம் போறதே தெரிஞ்சிருக்க கூடாது. பசி, தூக்கம், நம்மளோட தாகம்னு சொல்லி எதுவுமே உங்களுக்கு உணர்வாகவே இருந்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருந்திருக்கணும். 10வதா பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய மொத்த உருவமே நீதான் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள வந்துருந்துச்சுன்னா, இந்த 10 விஷயங்களும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த உலகத்திலேயே பயங்கரமான அட்டகாசமான தமிழ்நாட்டு காதலர்கள்னு பச்சை குத்தலாங்க. ஆமாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு கால கொடுமடா கதர்வேலா அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லாதீங்க. இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உண்மையான லவ்வர்ஸ் நீங்க தாங்க. இந்த உண்மையா லவ் பண்ணுங்க, உண்மையா இருங்க, உண்மையா உங்களோட காதலிக்குங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு திட்டிடாதீங்க. டாடா, பாய் பாய்.